Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் வானகரத்தில் இருந்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் நேரலையை தற்போது பார்க்கலாம். ஜெயக்குமார் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது வானகரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏராளமான தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமான நிர்வாகிகள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வருக வருக என்று அவர்கள் உற்சாகத்தோடு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வானகரம் வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபமே தற்போது அதிமுகவுடைய ஒரு விழாக்கோல நிகழ்வாக களை கட்டி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் வெளியே அவர்கள் பரிசோதனை செய்த பிறகு முறையாக அவர்களிடம் கையொப்பம் பெற்ற பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட அனைவரும் தற்போது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய இருக்கையிலே அவருடைய பெயர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் அந்த இடம் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் அமரலாம் என்று ஒலிபெருக்கி வாயிலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்த பிறகு தொடங்கவிருக்கிறது. உற்சாகமான ஒரு வரவேற்பு மதுரவாயில் பகுதியிலும் அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்துடைய வாயிலிருந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வழியிலெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு வருகிற போது இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கவிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு மேடையில் வருகிற போது அதிமுகவுடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவுகிறார். அதன் பிறகு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் தொடங்கவிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அதன் பிறகு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நிறைவட இருக்கிறது. இன்று காலையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் சிறப்பான சிற்றுண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கெல்லாம் முறையாக அவர்கள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மதியம் அறுசுவை உணவு ஏற்பாடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்த உடனாக அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த அதிமுகவின் சார்பில் அந்த அறுசுவை உணவு வழங்கப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக பிரம்மாண்டமான முறையில் அதாவது இறைச்சி உணவும் அதே போன்று காய்கறி சார்ந்த உணவு வகைகளும் இங்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த உணவுகளும் வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு நிர்வாகிகளுக்கு பரிமாறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வானகரம் பேலஸ் மண்டபத்தை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள், அதே போல செயற்குழு பொதுக்குழு நிர்வாகிகள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைமை கழக உறுப்பினர்கள் என அனைவருமே தற்போது இங்கே வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.